சவுண்ட் வரும்னு நினைக்கிறேன். பஸ்ஸு கடமுடா ஆடுது. மீன் ஒரு பில்லோ இல்லை, ஒரு பெட்ஷீட் இல்லை, ஒரு வாட்டர் பாட்டில் இல்லை, ஒரு சார்ஜ் பண்ண முடியல. டு பி ஃப்ராங்க் ஏசி நல்லா வந்துச்சு, அதை தவிர வேறு பஸ்ஸில் எதுவுமே இல்லை. ஸோ வந்து சென்னை டு கும்பகோணம், கும்பகோணம் டு சென்னை ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஹே கைஸ், எல்லாத்துக்கு வணக்கம். நான் உங்கள் கிரியேஷன் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரொம்ப நாள், அதாவது ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ட்ராவல் வ்ளாக் வந்து பார்க்க போகிறீங்க. அதுவும் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் டு சென்னை வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். எதுலன்னு பார்த்தீங்கன்னா MJT ட்ராவல்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ராவல்ஸில், அது ஒரு பாரத் பென்ஸ் 2+1 AC ஸ்லீப்பர், அந்த பஸ்ஸில் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ வந்து சென்னை டு கும்பகோணம், கும்பகோணம் டு சென்னை ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ அதில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ வந்து என்னோடய ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் வ்ளாகில் நீங்கள் என்னோட பார்க்கலாம், நான் என்னென்ன பண்ணுறேன், எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் பற்றி என்னோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் தென் என்னோட ரிவ்யூ வந்து நான் வீடியோவில் போடுறேன். பிஃபோர் கோயிங் டு வீடியோ, நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் பாருவோம். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து நம்மளோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். நான் பேசுகிறவங்க கிட்ட தெரியல, டிராஃபிக்கு பார்த்தா தெரியும், பய டிராஃபிக்கு. எல்லோரும் வந்து போட் படத்தை பார்த்துட்டு எல்லாம் வந்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த ரோடு எல்லாம் டிராஃபிக் ஆகிடுச்சு. 12:30 பஸ்ஸு, ப்ளஸ் 2:30 பஸ்ஸு, அதுதான் போயிட்டுருக்கோம் ஆட்டோவில். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். பார்த்து தெரியும், பின்னாடி பஸ் ஸ்டாண்டில் இருக்கும். இப்போ பஸ்ஸில் நிற்கும். ஸோ 2:30க்கு வந்து போர்டிங்னு சொன்னாங்க. இப்போ வந்து 2:33 ஆச்சு, ஒன்றும் வரல. பஸ் வந்து ஒரு 3 நிமிஷம் லேட்டு. ஸோ இவங்க வந்து MJT ட்ராவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போர்டிங் போய்ட்டு எங்கே வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் பூத்துக்கிட்ட வச்சுருக்காங்க. இதுதான் போலீஸ் பூத் தெரியும். ஸோ அதுக்கிட்ட தான் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து 5 மினிட்ஸ் ஆச்சு, இன்னும் வரல பஸ்ஸு. ரீபெயிண்ட் இருக்கும். கைஸ், நம்ம வந்து ஒரு வழியாக பஸ்ஸுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு இந்த கீச்சிங் சவுண்ட் வரும்னு நினைக்கிறேன். பஸ்ஸு கடமுடா ஆடுது. தென் வந்து பார்த்திங்கன்னா 2:30க்கு வந்து போர்டிங்னு சொல்லியிருந்தேன். பஸ் வந்து பார்த்திங்கன்னா 3:10 தான் வந்துச்சு. 40 மினிட்ஸ் லேட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள், பஸ்ஸு எவ்வளோ ஷேக் ஆகுதுன்னு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். 40 மினிட்ஸ் லேட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பஸ்ஸு. தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா MJT ட்ராவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த வித இது இல்லை, ஐ மீன் ஆஃபீஸ் எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து ரோட்டில் நின்றுருக்கணும். வீடியோவில் கூட நான் காமிக்கிறேன். நீங்கள் வந்து ரோட்டில் ஒரு போலீஸ் பூத்து பக்கத்தில் நின்றுருக்கணும். நோ ஆஃபீஸ் உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து லேட்டாகவே கிளம்பிடுவாங்க. பஸ் எப்போ லேட்டாக தான் வரும். கேட்டதுக்கு வந்துடும், நான் சீக்கிரமாக வந்துருந்தாங்க. மொத்தம் 40 நிமிஷம் லேட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இப்படின்னு இந்த வண்டி எடுக்கிறதுக்கு 1 மணி நேரம். இங்கேயே 3:30க்கு தான் வண்டி எடுத்தாங்க. இப்போ டைம் 3:40 சம்திங் ஆகுது. வ்ளாகிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வந்து பஸ்ஸு க்ளீனாக இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா வந்து ஐயோ பாருங்கள், இப்போ பஸ்ஸு குலுங்குது பாருங்கள், இப்படி குலுக்குது. வந்து நான் வந்து இந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா பாரத் பென்ஸ் 2+1 சொல்லியிருப்பேன். ஸோ பஸ் வந்து பாரத் பென்ஸ்லாம் கிடையாது, நார்மல் பஸ் தான். சம்திங் அசோக் லேலாண்டோ சம்திங் ஏதாவது தான், பாரத் பென்ஸ் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து ட்ராவல் பண்ணுறேன். அண்ட் தென் நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பஸ்ஸுக்கு எவ்வளோ பே பண்ணேன், அந்த பஸ் வந்து பே பண்ணதுக்கு ஒர்த்தா இல்லை அப்படின்னு அந்த வீடியோ கடைசியெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வந்து இப்போ வரைக்கும் பார்த்தா வந்து ஒன்றும் ஒர்த்து இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பஸ்ஸு கிளம்புனா ஆடுது, ரொம்ப சவுண்ட் கேட்குது. நோ பில்லோ, நோ பெட்ஷீட். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில பேர்த்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கர்ட்டே தரல. இங்கே பாருங்கள், அந்த மூடி இருக்கோம்ல, இந்த ஸ்கர்ட்டே வந்து ஒரு சில லேடிஸ்க்கும் தரலை. ஸோ அவங்க வந்து எங்கள் ப்ரைவசி இல்லை அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க சொல்கிறது கரெக்டு தான். ஸோ வந்து நான் இவ்வளோ பே பண்ணி வந்திருக்கோம். ஆனால் வந்து பஸ் வந்து அவ்வளோ ஒர்த்து இல்லை. எல்லாம் கண்ணாடியில் அழுக்காக இருக்குது. பெட்ஷீட்டு எல்லாம் பழைய பெட்ஷீட்டு, ஸ்கர்ட்டு எல்லாமே. அந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா இப்படி ரொம்ப குலுங்குது, தூக்கி போடுது. எனக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனாக ஒரு பேட் இம்ப்ரெஷனாக இருக்குது. ஏன்னா 40 மினிட்ஸ் பஸ் லேட்டு. பஸ் வந்து நல்லா இல்லை, க்ளீனாக இல்லை. ஸோ வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பேட் இம்ப்ரெஷனாக தான் எனக்கு இருக்குது. ஸோ வந்து பாருங்கள், பில்லோ இல்லாமல் நான் வந்து என்னோடய பேக்கை வச்சு படுத்திருக்கேன். ஸோ அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் தான். தென் நோ வாட்டர் பாட்டில், நோ ஸ்நாக்ஸ் எதுவுமே தர மாட்டாங்க. ஆனால் நீங்கள்
கட்டியிருக்க, அதாவது நான் கட்டியிருக்க காசுக்கு எனக்கு எல்லாமே தரணும். அவங்க எதுவுமே தரலை. ஏன்னா அவ்வளோ காசு கட்டியிருக்கேன், அதுவும் இந்த பஸ்ஸுக்கு. ஸோ இந்த வீடியோட வந்து கடைசியில் நான் சொல்கிறேன் எவ்வளோ காசு கட்டினான்னு. தென் இன்னும் நம்ம போயிட்டு தான் இருக்கோம். நம்ம இன்னும் ஹைவேஸை தொடரலை. வந்து ஸோ சின்ன ரோட்லாம் போயிட்டுருக்கோம். நம்ம பஸ் குடிங்க போகுது. ஸோ வந்து கொஞ்சம் பேட் இம்ப்ரெஷனாக தான் தெரியுது. போக நம்ம பார்ப்போம். தென் ஏசி வந்து ஓகே தான், ஏசி கூலிங் சூப்பர், ஓகே, அது பிரச்சனை இல்லை. எனக்கு மெயின் ஏசி தான் முக்கியம். ஏசி இல்லைன்னு அவ்வளோதான், நான் பஸ் விட்டு கீழே இறங்கி குதிச்சிருப்பேன். ஸோ ஏசினால அதையும் பாருங்களேன், இப்போ ஸ்பீட் பிரேக்கில் எவ்வளோ பஸ் இப்படி தூக்கி கீழே போடுது, அவ்வளோ தூக்கி போடுது. சஸ்பென்ஷனில் இருக்காலே எதுவுமே தெரில. சரி ஒன்று தலையெழுத்து போக கண்டினியூ பண்ணுவோம் கைஸ். வாங்க. கைஸ் பாருங்க, அங்கே நம்ம வந்து பஸ் நிற்கிது எம்ஜேடி. ஒரு நார்மல் பஸ் தான், பாரத் பென்ஸில் இல்லை, நான் அந்த மாதிரி சொல்லிட்டேன். நம்ம உளுந்தூர்பேட்டையில் இருக்கோம். கைஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டையில் இருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா பஸ் எடுத்து ஒரு 3 hours ஆச்சு. டைம் 6:48 ஆகுது. இப்போ வந்து நிப்பாடி இருக்காங்க. எனக்கு செம்ம தூக்கம், நான் தூங்கிட்டேன். நான் பேசுகிற பார்த்தா தெரியும், ஒரு 3 hours நல்லா தூங்கிட்டேன். ஸோ இந்த பஸ்ஸில் என்ன ஒரு நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஏசி நல்லா இருக்குது. என்னோட சீட்டில் நல்லா இருந்துச்சு. நான் அப்பரில் போட்டிருந்தேன் U14 நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சவங்களோட ஒர்க்கா வந்து நித்தியான ஒர்க்காக வந்துருந்தாங்க. என்னோட ஆஃபீஸ் கொலிக் தான், அவங்க சீட் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு குலுங்கி போடுது, தூக்கி போடுது. கொஞ்சம் வந்து பேட் எக்ஸ்பீரியன்ஸ்னு வச்சுக்கலாம். நான் ஒரு நார்மல் பஸ் தான் இது, ஒரு மல்டி எக்ஸ்லாம் தான் தூக்கி போடாது, அவங்க அந்த ஃபீல் இருக்காது. ஸோ நார்மல் பஸ்னால தூக்கி போடுது, ஃபீல் இருக்குது. டிரைவர்ஸ் வந்து ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஒரு லேடியில் கத்திட்டு இருந்தாங்க, ரெஸ்பான்ஸ் ப்ராப்பராக இல்லை. வந்து பெரிய ஒரு ட்ராவல்ஸ் மாதிரி தெரியல, சம்திங் சும்மா பெரிய ட்ராவல்ஸ்லாம் நம்ம ட்ராவல் பண்ணுவோம்ல, பர்வின் SRT அது மாதிரி இல்லை, சும்மா நார்மலாக இருக்க மாதிரி இருக்காங்க. ஸோ ரெஸ்பான்ஸ் ப்ராப்பராக இல்லை. ரெட் பை சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட கஸ்டமர் சப்போர்ட்லாம் சேட்லாம் அவங்களும் மேனுவல் என் பண்ணி விட்டுறாங்க, சேட்டுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க. நிறையா இந்த மாதிரி பேட் இஷ்யூலாம் இருக்குது. ஸோ வந்து இன்னும் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். இன்னும் பாதி தூரம் இருக்குது, பாதி தூரம் தான் கம்ப்ளீட்டாக இருக்குது. பஸ்ஸில் ரொம்ப சவுண்டு குலுங்கி தூக்கி போடுது, பயங்கர சவுண்டு இருக்குது, நல்லாவே இல்லை. பார்ப்போம் வாங்க. கைஸ் பாருங்க, இந்த கிழிஞ்சி போன ஸ்கர்ட்லாம் நீங்கள் பார்க்கலாம். பஸ்ஸோட இன்டீரியர் அப்படி தான் இருக்கும். ஸோ கைஸ் ஒரு வழியாக நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப லேட்டு பஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 9:40 தான் வந்து இறக்கி விட்டாங்க. ஆனால் அதில் போட்டிருந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:40 சம்திங் போட்டிருந்தாங்க. 2 hours டிலே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வந்து வர்றதுக்கே ஒரு 40 minutes டிலே. ஸோ டைமிங் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டைமை வந்து கீப் பண்ணல. ஸோ வந்து டைமிங் வந்து இது பண்ணல, பஞ்சுவாலிட்டி கரெக்டாக மெயின்டைன் பண்ணல. ஸோ வந்து பஸ் போகிறப்பையும் லேட்டு, வர்றப்பையும் லேட்டு. அண்ட் தென் என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல. பஸ்ஸில் போக நான் வந்து பஸ்ஸில் வந்து நிப்பாட்டிருந்தாங்க டீ குடிக்க, அப்போ எடுத்தேன். அதுக்கப்புறம் வீடியோ வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஃபோன் வந்து சார்ஜ் இல்லை, சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. உங்களுக்கே தெரியும், ஐஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். தென் நிறைய பேர் கேட்பீங்க, ஏன்னா சுவிட்ச் ஆஃப் ஆச்சா சார்ஜ் போட முடியாது பஸ்ஸில், சார்ஜ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. அது கூட இல்லைங்க, இந்த பஸ்ஸில் சார்ஜிங் ஹோல்டர் இருக்குது, ஐ மீன் அந்த பாயிண்ட் இருக்குது, சுவிட்ச் இருக்குது. ஆனால் உள்ள சார்ஜ் போட்டால் வந்து ஏற மாட்டேங்குது. டிரைவர்கிட்ட கேட்டால் வந்து ஆமாங்க ஏறாத, ரிப்பேர் அப்படிங்கிறாங்க. எமர்ஜென்சின்னு சொல்லுங்கள், முன்னாடி கொடுத்து போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்களேன், எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜ் பாயிண்ட், ஒரு சார்ஜர் கூட இல்லை, ஒரு சார்ஜ் பாயிண்ட் கூட இல்லை, இருக்குது, ஆனால் ஒர்க் ஆகலை. அப்போ வந்து அந்த பஸ் எப்படி இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள். தென் என்னோட சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து நல்லா வந்துச்சுங்க. ஆனால் இதுதான் நான் உண்மையை சொல்கிறேன், டு பி ஃப்ராங்க், ஏசி நல்லா வந்துச்சு. அதை தவிர வேறு பஸ்ஸில் எதுவுமே இல்லை. ஒரு ஸ்பீட் பிரேக்லாம் வந்து ஏறணும்னு வைங்களேன், அப்படியே இப்படி தூக்கி போடுது. நம்ம ராட்டினெல்லாம் போனோம்னு வைங்களேன், விஜிபி ஒரு ஒன்றரெல்லாம் போனால் அப்படி ராட்டினம் போயிட்டு வந்தால் ஒரு மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும் பார்த்தீங்களா, அது மாதிரி ஸ்பீட் பிரேக்கர் போனால் அப்படி தூக்கி போடுது, அந்த மாதிரி ஃபீலில் வருது. ஸோ வந்து என்னால் பஸ்ஸில் கவர் பண்ண முடியல, ஏன்னா சார்ஜ் வந்து இல்லாதனால வந்து பஸ்ஸில் வந்து எடுக்க முடியல. அப்போ டிரைவர்ட்டையும் கேட்டேன், ஏன்னா பஸ் லேட்டுன்னு கேட்டதுக்கு வந்து டிராஃபிக் தம்பி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டிராஃபிக்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நம்ம முன்னாடியே வந்து மென்ஷன் பண்ணிடலாம். மேபி டிராஃபிக் இது வந்து இப்போ கரெக்ட் டைம் கிடையாது, மேபி 1 or 2 hour டிலே ஆகும்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடலாம். ஆனால் வந்து அவங்க டைம் வந்து ரெட் பஸ்ஸில் போட்டது ஒரு டைம், ஆனால்
பண்ணுறது ஒரு டைம். தென் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வந்து ஒரு ஆம்பியன்ஸும் சரி, ஒரு டிசைன் எதுவுமே கிடையாது. சும்மா நார்மல் அந்த அசோக் லேலண்ட் பஸ் தான். அதுவும் கேட்டேன் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி மட்டும் தான் எல்லாம் வந்துச்சுங்க. வேறு எதுவுமே இல்லை. ஒரு பெட்டு ஒரு பில்லோ இல்லை, ஒரு பெட்ஷீட் இல்லை, ஒரு வாட்டர் பாட்டில் இல்லை, ஒரு சார்ஜ் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. அண்ட் தென் நான் வந்து உங்கள்கிட்ட முதல்ல சொல்லியிருந்தேன் வீடியோ ஸ்டார்டிங்கில் இந்த பஸ்ஸோட ப்ரைஸ் டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 1500. ஸோ நான் எனக்கு வந்து வேலெட்டில் ஒரு 100 சம்திங் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து 1400 வந்துச்சு. ஆனால் நீங்கள் நார்மலாக புக் பண்ணிங்கன்னா 1500 வரும். 1500க்கு இது ஒருத்தானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து கிடையாது. நான் வந்து சொல்லவே மாட்டேன். எனக்கு வந்து கம்ஃபர்ட் வைஸும் சரி, தென் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைமிங்கு, அங்கே பஸ் பிஹேவியர், அண்ட் தென் அந்த க்ளீன்னஸ்ஸு, ஹைஜீன் எதுவுமே கிடையாது. சும்மா தன்னை போல் போயிட்டுருக்கோம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப லக்ஸரியாக போகணும், ரொம்ப ஹைஜீனாக போகணும், அப்புறம் ஹைஜீனாக இருக்கணும் பஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பஸ் சூஸ் பண்ணாதீங்க. என்ன பண்ணுறது, தலைவிதி. ஒரு 2:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துலேருந்து சென்னைக்கு ஒரே ஒரு பஸ் தான் இருக்குது. அது இந்த வழியாக எஸ்ஆர்எம், குடுவாஞ்சேரி, வண்டலூர், பெருங்களத்தூர் அந்த வழியாக போகிறது இந்த ஒரு பஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு வந்து நம்ம அதை போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி எமர்ஜென்சி இல்லை, ப்ரீ பிளான்டாக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மேபி சேலம் போயிட்டு கூட அங்கேருந்து நல்ல பஸ் போய்க்கலாம். அங்கே போனீங்கன்னா ஸ்கேனியா, வால்வோ பஸ்ஸில் வரும். மேபி அது 200 கிலோமீட்டர் சுற்று தான். இருந்தாலும் நீங்கள் லக்ஸரியாக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எவ்வளோ பஸ் ட்ராவல் பண்ணியிருப்பேன், மோர் தென் 10 பிராண்டோட பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருப்பேன். அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், மேபி வச்சுக்கலாமே. கேபிஎன், பர்வீன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே பாலு ட்ராவல்ஸு, எஸ்ஆர்டி, நமசிவாய, எஸ்கே, அது நிறையா இதில் இப்போ ட்ராவல் பண்ணியிருக்கேன். இப்போ நான் 5 சொல்லிட்டேன், நிறைய இது பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி பஸ் நான் ட்ராவல் பண்ணதே கிடையாதுங்க. அதுவும் இவ்வளோ ப்ரைஸ் போட்டு 1500னா எவ்வளோ ஒரு வால்வோ மல்டி எக்ஸல் ஸ்லீப்பரில் போயிடலாம். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால்வோ கிடையாது, மல்டி எக்ஸல் கிடையாது, நார்மல் ஒரு இதுதான், நார்மல் ஸ்லீப்பர் மட்டும் தான், ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ வந்து என்னோட ரிவ்யூ வந்து பேட் தான். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில லேடிஸ்லாம் வந்து கத்திட்டு இருந்தாங்க. ஒரு டபுள் சீட்டு ஸ்லீப்பரு வந்து இப்போ அவங்களுக்கு வந்து ஸ்கர்ட் இல்லை. நீங்கள் வந்து ஸ்லீப்பரில் போயிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்கர்ட் தருவாங்க. ஸோ அந்த மூடுறதுக்கு கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்குன்ட்டு. அது கூட இல்லை. அவங்க வந்து அதெல்லாம் வந்து பேசிக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பஸ்ஸுக்கு அது கூட இல்லை, ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ மேபி நீங்கள் வந்து கும்பகோணத்தில் சென்னை வரீங்கன்னா கொஞ்சம் பார்த்து இந்த பஸ்ஸை சூஸ் பண்ணுங்கள். எமர்ஜென்சி கண்டிப்பாக போயே ஆகணும்னா அதை சூஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸுக்கு 10க்கு நான் ஒரு 3 தருவேன், இல்லை 4 தருவேன், அவ்வளோதான். ஏசிக்கோ ஆகும், மற்றபடி எதுவுமே இல்லை. ப்ரைஸ் சைட்லேயும் சரி, ஹைஜீன் எதுவுமே இல்லை. எப்படியோ ஆனால் முன்னிச்சில் வந்து கரெக்டாக இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ அதோட சரி. ஸோ நான் வந்து எங்கள் வீட்டிலேருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். உங்களோட பஸ்ஸில் வந்து என்னால் கவர் பண்ண முடியல, ஸோ சார்ஜ் இல்லாதனால. ஸோ மற்றபடி அவ்வளோதான். ஸோ இதுதான் என்னோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். இந்த வீடியோவில் என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன், பண்ணலை டு பி ஃப்ராங்க். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இதுதான் என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன். ஓகே கைஸ், ஸோ வந்து எல்லாம் சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பை பாய்.